வைகாசி முடிஞ்சு ஆனி மாதம் நல்லபடியா தொடங்கியாச்சு. இந்த ஒரு நல்ல மாதத்துல நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்குவோம். சாமி கும்பிட முடியாட்டியும் வீட்டு வாசல்ல உருளி வச்சு ஜோதி டிவியில நான் வந்து பாட்டு சுப்பிரபாதம் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால என்ன மாதிரி யாராவது சாமி கும்பிட முடியாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க பிரார்த்தனையை வைக்கலாம். பூஜை மட்டும்தான் பண்ண முடியாது. சாதம் வந்து இன்னைக்கு பீன்ஸ் சாம்பார் வந்து வச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு மாசப்பரப்பு அப்படின்னால பருப்பு போட்டு பீன்ஸ் சாம்பாரும், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் வந்து தயிர் சாதம். இதான் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு லஞ்சு. எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே இதுதான் இன்னைக்கு லஞ்சு. மாமனார் மாமியாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் பத்திய சாப்பாடு மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறனால காரம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து உப்பெல்லாம் கம்மியாக தான் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான இந்த நாளில் நல்லபடியாக எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காகத்துக்கும் பசுவுக்கும் யாருக்காவது வந்து உணவு வந்து தானம் கொடுக்கறதும் நல்லதுதான். பூஜை பண்ண முடியாத காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு பூஜை பண்ண திருப்தி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்ல கோமாதா வந்து நின்னாங்க. ஸோ மாசப்பரப்பு அதுமா நல்லபடியா வந்து அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து தண்ணீரும் கொஞ்சம் வந்து மாவு கலந்து அந்த தண்ணீர் பழங்கள் இதெல்லாமே கலந்து வச்சுட்டேன். நல்லபடியா சாப்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.